எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கண்ணக்கம்பட்டி அப்பாவே சரணம் ஈஸ்வரா. இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வெட்டிக்கல்லி எங்களுடைய இல்லத்தில் வந்து உலாவிக் கொண்டு இருந்தது. அதை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு சின்ன ஆசை. காரணம் கண்ணக்கம்பட்டி ஐயாவை சில வாரங்களாக பட்டாம்பூச்சி ரூபத்திலையோ வெட்டிக்கிளி ரூபத்திலையோ காட்சி கொடுக்காமல் இருந்தார். என்னோடய மனதிற்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. காரணம் என்னான்னு தெரியலையே அப்படின்னு மனசில் ஒரு வேண்டிக்கிட்டே இருந்தேன். மனதிற்குள் ஒரே ஏக்கம், கவலை. கண்ணக்கம்பட்டி ஐயாவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நினைத்து கொண்டே இருந்தேன். நேரம் வீட்டில் தலைவாசல் முன்னாடி ஒரு சேரை போட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கதவு திறந்திருக்கிறது. திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்து ஏதோ தலைக்கு மேலே இரண்டு பள்ளிகள் சண்டை போட்டு கொண்டு இருந்தது. உடனே நம்ம அப்பாப்பா அங்கே பாருங்கப்பான்னு என்னுடைய சின்ன பாப்பா சொல்லிக்கிறா. நான் உடனே பதட்டத்தில் இருந்துச்சு பார்க்குறேன். மேலேருந்து கீழே ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ஓடி பார்க்குறேன். காரணம் இரண்டு பள்ளிகள் இந்த வெட்டிக்கிளியை கடிக்கிறதுக்காக பிடிப்பதற்காக ஓடி வந்திருக்கிறது. பிடிச்சிருச்சு, வாயில் கவிருச்சு. அதில் அந்த வெட்டிக்கிளியை பதறி கீழே விழுந்ததில் விழுந்துருச்சு. நான் ஓடி போய் பார்க்கும்போது அந்த பதட்டத்தில் அந்த இரண்டு பள்ளிகளும் மேல் சவத்தை நோக்கி மேலே ஓடிவிட்டது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் அந்த இரண்டு பள்ளிகள் மேலே. எனக்கு கீழே விழுந்த அந்த வெட்டிக்கிளியை எந்த ஒரு அசைமெண்ட்டும் இல்லாமல் கீழே அப்படியே கிடந்தது. ஒருவேளை இறந்து போயிருச்சா அப்படின்னு. காரணம் கண்ணக்கம்பட்டி ஐயா வந்திருப்பது கண்ணக்கம்பட்டி ஐயா. அதை இந்த இரண்டு பள்ளிகள் கடித்து சாப்பிடுவதற்காக வந்திருக்கிறதே அப்படின்னு ஒரு இயக்கம். நான் சற்று நேரம் என்னங்கப்பா இப்படி சோதிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம், என்ன சூட்சுமம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருக்கேன். சற்று நேரத்தில் போட்டு அந்த பச்சை வெட்டிக்கிளி சின்ன அசைன்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, அப்போ நம்ம வேண்டியதுலேருந்து கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வேண்டி அது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி கட்டுறாரு அப்படின்ட்டு ஒன்றுந்துட்டு பார்க்குறேன். அந்த வெட்டிக்கிளியை லேசாக அசைய ஆரம்பித்தது. நான் உடனே போய் செல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சமாக நகல ஆரம்பித்தது. நகலும் போது பார்த்தோம்னா அது எப்படி நகலுதுன்னா, நீங்களே அந்த வீடியோ பாருங்கள். எல்லோரும் ஒரு கோயில் குளத்துக்கு போனாவோ வலது பக்கமாக சுற்றிக்கிட்டு வருவோம். ஆனால் கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தன்னை தேடி வரக்கூடிய சில பக்தர்களை வீரியம் அந்த மரத்தை இடதுபுறமாக சுத்த சொல்வாராம். அதே போன்று இந்த பச்சை வெட்டிக்கிளி இடதுபுறமாகவே சுற்றி கொண்டு இருப்பதை நான் உணர்ந்தேன். இதுக்கு என்ன காரணம்? கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எதை உணர்த்த வருகிறாரு, எதை சொல்ல வருகிறாரு அப்படின்னு தெரியல. நீங்களே பாருங்கள். அந்த பச்சை வெட்டிக்கிளி இடதுபுறமாக சுற்றி கொண்டு இருக்குது. இப்போ மேல் நோக்கி கேமராவை தூக்கி காமிச்சது காரணம் இது இரவு நேரம் என்று தாங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் மேல் நோக்கி அதை காட்டேன். இது பகல் நேரம் கிடையாது, இரவு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை கேமரா மேலே தூக்கி காட்டுறேன். நீங்களே பாருங்கள். இந்த பச்சை வெட்டிக்கிளி இடதுபுறமாகவே சுற்றிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எதை சொல்ல வருகிறார், எதை உணர்த்த வருகிறாருன்னு எனக்கு தெரியல. தங்களுக்கு இதோட சூட்சுமம் என்ன அப்படின்றது தெரிந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. இடதுபுறமாக சுற்றுவதற்கு காரணம் என்ன? இந்த வெட்டிக்கிளி இதற்கு முன்பு ஒரு வெட்டிக்கிளியும் வந்திருக்கு. அடிக்கொருக்கா வெட்டிக்கிளி வரும். பட்டாம்பூச்சியும் அடிக்கடி வீட்டுக்கு வரும். ஒரே நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி வரும். சில நேரத்தில் 2 பட்டாம்பூச்சிகள் வரும். இன்னும் சில நேரத்தில் பார்த்தோம்னா அபூர்வமாக 3 பட்டாம்பூச்சிகள் கூட வீட்டுக்கு ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது. இந்த பட்டாம்பூச்சி 1 இன்ச்சி அளவில் தான், இந்த சிறிய அளவில் இந்த பட்டாம்பூச்சி இருக்கிறது. இதற்கு முன்பு 3 இன்ச்சி நீளத்தில் மிகப்பெரிய பட்டாம்பூச்சியும் வந்திருக்கிறது. அதை பற்றி வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த பட்டாம்பூச்சி இடதுபுறமாக சுற்றுவதற்கு காரணம் என்ன? கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எதை உணர்த்த வருகிறார்? தங்களுக்கு தெரிந்தால்
உடனே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சில வாரங்களாக கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பட்டாம்பூச்சி ரூபத்திலையோ பச்சை வெட்டிக்கிளி ரூபத்திலையோ காட்சி கொடுக்காமல் இருந்தார். காரணம் வந்து அதற்கு முன்பு கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டைகளை வந்து சுமந்து இருந்திருக்கிறாரு. தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய கர்மாக்களை பூரா வாங்கியிருக்கிறாரு. அதன்படி நாமளும் கனகம்பட்டி ஐயாவை போன்று வீட்டில் பூஜையில் வந்து சிறு அளவில் 2 மூட்டைகள் செஞ்சு வைத்து வழிபாடு செய்யலாம் என்ற நோக்கத்தில் அவர் மீது இருந்த பக்தி அன்பில் வந்து அதையின்படி செஞ்சு வீட்டில் பூஜை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் செய்வதற்கு முன்பு கனகம்பட்டி ஐயாவிடம் வந்து முறைப்படி அனுமதி கேட்கவில்லை. அனுமதி கேட்காமல் அந்த மூட்டைகளை தயார் செய்து வீட்டில் வைத்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன். அதையும் யூடியூப் சேனலில் வந்து வீடியோவாக போட்டேன். அந்த மூட்டையை தயார் செய்து வைத்ததிலிருந்து வீட்டில் வந்து பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கணவன் மனைவிகள் வந்து சண்டை சச்சரவும், விரோதம், பகை, நல்ல வருமானம்லாம் போச்சு. இப்படி ஏற்பட்ட பிரச்சனைகள் நிகழ ஆரம்பித்து விட்டது. அதன் பிற்பாடு பார்த்தோம்னா கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வீட்டுக்கு பட்டாம்பூச்சி ரூபத்திலையோ வெட்டுக்கிளி ரூபத்திலையோ வருவதை நிறுத்திவிட்டார். சில நாட்கள், சில வாரங்களாக மனதிற்கு ரொம்ப கவலை. ஐயா ஏங்கய்யா அடிக்கடி வந்து காட்சி கொடுக்க மாட்டீங்க, ஆனால் இதற்கு முன்பு அடிக்கடி வந்து காட்சி கொடுப்பீங்களே, வாரத்தில் வந்து 2-3 நாட்கள் வந்து காட்சி கொடுப்பீங்க, பட்டாம்பூச்சி ரூபத்திலையோ அல்லது பச்சை வெட்டுக்கிளி ரூபத்திலையோ வந்து காட்சி கொடுப்பீங்களே, ஏன் இப்போ வந்து காட்சி கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது மாதிரி மனசுக்குள்ள அடிக்கடி தினமும் கனகம்பட்டி ஐயாவை நினைத்து வருத்தம் பட்டு கொண்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து சுச்சமாக என்னுடைய மனதிற்குள் வந்து ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தினார். என்ன விஷயம் அப்படின்னா, நான் சுமக்கக்கூடிய கர்மா மூட்டையை உம்மால் சுமக்க முடியுமாடா சாமி அப்படின்ற மாதிரி உணர்த்தினார். ஆஹா, உண்மை. நாம் சராசரி மானிட பிறப்பாக இருக்கக்கூடிய நம் ஐயாவர்கள் சுமந்த அந்த அழுக்கு மூட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கர்ம மூட்டைகள் வந்து நம்மால் சுமக்க முடியாது. நாம் சராசரி மானிட பிறப்பு. ஆனால் நான் அந்த நோக்கத்தில் அந்த மூட்டைகளை வந்து நான் தயார் செய்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கவில்லை. நான் தயார் செய்து வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து கனகம்பட்டி ஐயா மீது இருக்கக்கூடிய பக்தி அன்பின் மூலமாக தான் அந்த மூட்டைகளை வந்து நான் தயார் செய்து வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன். நாம் அந்த மூட்டையை தயார் செய்து வைத்து வழிபாடு செய்வதை போன்று இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கனகம்பட்டி ஐயா அவருடைய பல பக்தர்களும் அதன் போன்று அந்த மூட்டைகளை தயார் செய்து வைத்து வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு ஒரு சில வீடியோக்கள் வந்து போட்டிருந்தேன். ஆனால் நான் உணர்ந்த பிற்பாடு அந்த விஷயத்தையும் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை காணாதவர்கள் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் போய் பாருங்கள். பல கருத்துக்கள் சொல்லியிருப்பேன். அதுலேயும் கனகம்பட்டி ஐயாவை பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். என்னுடைய வாழ்வில் கனகம்பட்டி ஐயாவை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்த பிற்பாடு என்னுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு அனுபவங்கள், அவர் நிகழ்த்திய அனுபவங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வீடியோக்கள் வந்து இருக்கும். காணாதவர்கள் வந்து அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் போய் உள்ளே பாருங்கள். கனகம்பட்டி ஐயாவை வந்து நான் வாழ்ந்த காலத்தில் வந்து நான் கனகம்பட்டி ஐயாவை நேரில் சென்று கண்டது கிடையாது. 2019 கொரோனா ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் கனகம்பட்டி ஐயாவை வந்து அறிமுகம் தெரிந்து கேள்விப்பட்டு வழிபட ஆரம்பித்தேன். ஆனால் கனகம்பட்டி ஐயாவை வழிபட ஆரம்பித்த பிற்பாடு பல அற்புதங்களே நிகழ்த்தினார், உணர்த்தினார். வாழ்வில் பல மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் வந்து நான் உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாதா சாமி என்றது மாதிரி சொல்லியிருந்தார். பிறகு யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிற்பாடு தான் கனகம்பட்டி ஐயாவோட வந்து வேண்டியிருந்தேன். யூடியூப் சேனல் வந்து சரியாக போகலாங்கய்யா, இது நல்லபடியாக போகணும், என்னோடய கஷ்டம் துன்பம் துயரங்கள் வந்து பணம் பட்ஜெட் ப்ராப்ளம் வந்து தீரணும், ரொம்ப கஷ்டப்பட்டுக்குங்கய்யா, இது நல்லபடியாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாரு. அது பிற்பாடு தான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி
பல வீடியோக்கள் வந்து போட ஆரம்பித்தேன். எல்லா விஷயத்தையுமே யூடியூப் சேனலில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்விலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தி கொண்டு இருப்பார்ன்றது எனக்கும் தெரியும். பல பக்தர்கள் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து என்னுடைய வாழ்விலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். அவரை வழிபாட ஆரம்பித்தது அந்த நிலை நான் செய்த பாக்கியம்தான் நான் நினைக்கின்றேன். காரணம் வந்து அவருடைய அருளாலே தான் நான் அவரை வணங்கி கொண்டு இருக்கிறேன் என்றது சத்தியம். இதை உண்மை. இப்பிறவில் வந்து நான் கணக்கம்பட்டி ஐயாவை வழிபாடு காரணம் அவருடைய விருப்பப்படியே நிகழ்கிறது என்றது சத்தியம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியை பார்ப்போம். ஈஸ்வரா.